உங்கள் அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வுல உங்களை விமர்சிச்சிருக்காரு சார். நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? தமிழகத்துல ஒரு கருணா தான், கருணாநிதி தான். நான் எப்படி கருணாவானே? இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கருணா. இனத்தை கொல்லும் போது என்னோட பேசிட்டு இனத்தை கூட நின்றுகிட்டு என்ன கருணா? இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு? நீங்க எங்க அண்ணங்க தானே. இன்னைக்கு நான் நின்று சண்டை செய்யும்போது அந்த பக்கம் நின்று என்ன கருணா? என்ன கருணா? கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம், மருந்து, மாத்திரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி. தெரியும். கருணாநிதி தானே உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அறிமதி அவர்களுக்கு, சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு, குளத்தூர்மணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாது? என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன? அந்த கடற்கரையில் ஓரத்தையாக தளர்த்து விட சொல்லுங்கன்னு தானே. அதை சொல்வதற்கு எனக்கு கருணாநிதி நேரம் கொடுக்காம தவிர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் திருப்பி என்ன கருணா? மதிக்கிறோம்னா அந்த மரியாதையோட அப்படியே போயிருந்தோம். களம் ரெண்டே தானே, 2 பேர் தான் போட்டி. அது களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம். எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக மாற்றுவதான் எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய களப்பணி. எங்களுக்கான களமாக மாற்றுவோம். அதை நான் ஒருத்தன் தானே நிக்கிறேன், ஒரே ஒரு ஆளு. நீங்க இத்தனை அமைச்சர்கள், இவ்வளவு பேர், இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள், அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள், பெரியாரை பேசி ஓட்டுக்கலுங்களேன். பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு, பெரியார் தாலி பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு, பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிடுறது காட்டுமரணித்தனம் சொல்லிருக்காரு, பெரியார் கற்பப்பையை அறுத்துப்பட சொல்லிருக்காரு. அது பேசுங்களேன். மது குடிக்கிறது, மது எந்த நாட்டில் தடை இருக்கு? இங்க எதுக்கு தடை செய்யணும்? அது மனைவியோட உறவு வச்சு கூடாது, படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களேன். தமிழை சனியன்ட்டாரு, காட்டுமராணி மொழின்ட்டாரு, முட்டாப்பைய பாசைன்ட்டாரு, தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு. அப்படி கொஞ்சம் பேசுங்களேன். சீமான் பெரியாரை விமர்சிச்சுட்டாரு, அவருக்கு ஓட்டுப்படாதே. சீமான் பெரியாரை விமர்சிச்சுட்டாரு, ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன். இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல, காந்திய படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல, பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல, காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல. அப்ப எங்க உங்க கோட்பாடு? எங்க உங்க கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது. மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு யார் சொல்ல வர்றது? கிறிஸ்தவன் இஸ்லாமியன் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப எந்த மதத்துக்கு எதிரானவர் அவரு? சும்மா பெரியாரை சொல்லிட்டாவே சங்கி, அது பிஜேபி. ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு? ராஜாஜியோட கடைசி வரை கூட்டணி, ஆரிய தலைவர், நீங்க சொல்ற சொற்கால்டு பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு? பாரதிய ஜனதாவின் தாய்த்தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு? அதனுடைய செயற்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி வச்சது யாரு? திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி. நாங்க கூலிகள்ங்கிறீங்க, நீங்க கூட்டாளிகளா போனீங்க. இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதுக்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு? சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு? நாங்களா? திராவிட திருவாளர்களா? பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ? அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரீங்களா, அவர் ஆரியர் இல்லையோ? இது அவங்க ஆரிய எதிர்ப்போ? நீங்க மேல ஏறுறதுக்கு அவன் பக்கத்துல வர வேண்டியது இருக்கு, அவன் மூளை தேவைப்படுது. ஆனா அதை நாங்க ஏத்துட்டா நீ சங்கி. யார் சங்கி? நாங்கெல்லாம் சங்கி. நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா? சேட் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். சார், இன்னைக்கு காலையில சென்னையில எஸ்.வி. சேகரோட தந்தை பேர்ல ஒரு ரோடு வைப்போம் அப்படின்னு சிஎம் அறிக்கை விட்டுருக்காரு சார். அந்த ஒரு நிகழ்ச்சி மேல அதை எப்படி பாக்குறீங்க? ஆரிய கூலி, ஆரிய பற்று, ஆரிய விசுவாசம், ஆரிய கூட்டாளி, வேற எதுவும் சொல்லிருக்கா? அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது. உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற 2 பேர், ஸ்டாலின் ஐயா, தம்பி உதயநிதி, 2 பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆராத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு, மாநகர தாய் அவ பிரியா, ஐயா தயாநிதி மாறன் 3 பேர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு. எப்படி அதான் மருத்துவமனைகளுக்கு அதை லிட்டரா கொடுத்து குடிக்க சொன்னோம். ஐயா ஏதாவது இப்படி
இந்த பைத்தியங்கள்ட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம் நினைச்சு இது பண்ண வேண்டியதுதான். வேற என்ன பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க, மாட்டு கறிங்கிறான் பாரு, மாட்டு கறிங்கிறான் பாருங்க. மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு கறிங்கிறவன் கீழ்ச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இதான் இந்த நாடு கட்டமைப்பு. இந்தியாவில் தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது, பால் கொட்டப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்ட, நானும் சிக்கிக்கிட்டேன். தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், அரசியல் புரட்சி. அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சி அரசியல் தொடர்ச்சியாக தனித்து போட்டிட்டு வருது. தேர்தல் நேரத்தில் பல முனை போட்டி இருந்த நிலை தற்போது இருமுனை போட்டி நிலை வருது. எதிர்கட்சி எப்படித்தானே எதிர்க்கு ஆதரவு நாம் தமிழர் கட்சி கேட்கும். நாங்க வாலும் வேலும் ஏந்தி போரிட்ட மறவர்கள், பூர்மையா ஒரு வேல் தான். எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல். அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம். எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு, கொள்கை உறுதி இருக்கு, உழைக்கிற ஆற்றல் இருக்கு, இளைஞர்கள் படை இருக்கு, இளம் பெண்கள், இளைய தம்பி தங்கைகளின் படை இருக்கு. களத்துல நிப்பா, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். எதுக்கு ஆதரவு? எது மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு? மக்கள் தானே ஆதரவு. மக்களுக்காக மக்களிடம் வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும். நான் வேற யார்கிட்ட கேட்கணும்? மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு தான் இத்தனை லட்சம் மக்கள் என்னை ஆதரிச்சிருக்காங்க, மறுபடியும் ஆதரிப்பாங்க.